வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோபாலகிருஷ்ணன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரே தடுப்பூசியில் ஒழிகாத கொரோனா தொற்று மீண்டும் மீண்டும் போட வேண்டும் என இங்கிலாந்து அரசின் அறிவியல் ஆலோசகர் தகவல். சாதாரண நீரை கொரோனா வைரஸை கொல்லும் தன்மையுடன் மாற்றும் தொழில்நுட்பம் எய்ம்ஸ் மற்றும் ஐஐடி முன்னாள் மாணவர்கள் கண்டுபிடிப்பு. கடந்த 150 ஆண்டுகளில் இல்லாத அளவு அதிகம் பேர் இறப்பு ஸ்வீடன் நாடு சந்தித்துள்ளதாக தகவல். இந்தியாவில் கொரோனாவுக்கு இதுவரை 58,000க்கும் மேற்பட்டோர் பலி. 3,44,91,000 கொரோனா மாதிரி பரிசோதனைகள். உலக அளவில் கொரோனா பாதிப்பு 2,33,00,000 தாண்டியது. பலி எண்ணிக்கை 8,07,000 கடந்தது. தமிழகத்தில் அடங்க மறுக்கும் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,73,000 உயர்வு. டெல்லியில் நாளை காங்கிரஸ் செயற்குழு கூட்டம். கட்சியின் தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். தமிழகத்தில் இன்று தளர்வில்லா முழு ஊரடங்கு. மருந்து கடைகள் மற்றும் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் அனுமதி. மாநிலங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் செல்ல இனி இ பாஸ் தேவையில்லை. மத்திய அரசு அறிவிப்பு. நீட் தேர்வை எக்காரணம் கொண்டும் ஒத்திவைக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது இந்திய மருத்துவ கவுன்சில். திருப்பூர் அருகே சந்தன மர கடத்தல் கும்பலால் பெண் சுட்டுக் கொலை. காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததால் பழி தீர்த்ததாக வெறிச்செயல். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் இன்று தளர்வில்லா முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் நிலையில் மருந்து கடைகள் மற்றும் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க ஞாயிற்றுக்கிழமை தளர்வில்லா முழு ஊரடங்கை தமிழக அரசு நீட்டித்துள்ளது. இன்று 4வது ஞாயிற்றுக்கிழமையொட்டி ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. பால் மற்றும் மருந்து கடைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா எண்ணிக்கை மீண்டும் உயரத் தொடங்கியுள்ள நிலையில் வாகன போக்குவரத்துக்கான கட்டுப்பாடுகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தின் 4வது தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. கடைகள் எதுவும் திறக்கப்படாத நிலையில் பால் விற்பனை நிலையங்கள், மருத்துவமனைகள் மட்டுமே செயல்படுகின்றன. முழு ஊரடங்கிற்கு மக்களின் ஒத்துழைப்பு காரணமாக சாலைகளில் ஆட்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கொரோனா வைரஸ் ஒரே தடுப்பூசியில் ஒழிய வாய்ப்பில்லாததால் அதனை ஒழிக்க மீண்டும் மீண்டும் தடுப்பூசி போட்டுக் கொள்வதுதான் ஒரே வழி என இங்கிலாந்து அரசின் அறிவியல் ஆலோசகர் கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் எதிர்ப்பு குறித்து இங்கிலாந்து அரசின் அறிவியல் ஆலோசகர் செட்மார்க் வால்பர்ட் சில யோசனைகளை தெரிவித்துள்ளார். கொரோனா எப்போதுமே நம்மிடையே இருந்து கொண்டிருக்கும் என தெரிவித்துள்ள அவர், ஃப்ளூ காய்ச்சலுக்கு சிகிச்சை எடுப்பது போல கொரோனா வைரசுக்கும் அவ்வப்போது தடுப்பூசி போட்டுக் கொள்வதுதான் ஒரே வழி என குறிப்பிட்டுள்ளார். பெரியம்மை நோயை ஒழித்தது போல கொரோனாவை தடுப்பூசியால் ஒழிக்க முடியாது என்றும் வால்பர்ட் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று மீண்டும் கைமீறி போக வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ள அவர், இனி மொத்தமாக ஊரடங்கு என்பது போன்ற நடவடிக்கைகளை எடுப்பதை காட்டிலும் இலக்கு வைத்து நடவடிக்கைகள் எடுப்பதே பயனுள்ளதாக இருக்கும் என்றும் யோசனை தெரிவித்துள்ளார். டெல்லியில் நாளை நடைபெறவுள்ள காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் புதிய தலைவர் தேர்வு குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து திரு ராகுல் காந்தி விலகியதைத் தொடர்ந்து கட்சியின் இடைக்கால தலைவராக திருமதி சோனியா காந்தி பொறுப்பேற்றார். திருமதி சோனியா காந்தி பொறுப்பேற்று ஒரு ஆண்டு காலம் ஆன நிலையில் கட்சிக்குள் மீண்டும் காங்கிரஸ் தலைவர் பற்றிய பேச்சுக்கள் எழத் தொடங்கியுள்ளன. திரு ராகுல் காந்தியே மீண்டும் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்கலாம் என்ற பேச்சுக்களும் கட்சிக்குள் அடிபட்டு வருகின்றன. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் நாளை கூடுகிறது. இந்த கூட்டத்தில் நாட்டில் நிலவும் சூழல் குறித்து மட்டுமல்லாமல் கட்சித் தலைவர் பற்றிய விவகாரம் குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. சாதாரண குழாய் நீரை கொரோனா வைரஸ் எதிர்ப்பு தன்மையுடையதாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்தை ஐஐடி மற்றும் எய்ம்ஸ் மாணவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாக்கும் தடுப்பூசியை தயாரிக்கும் நடவடிக்கையில் உலக நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில் அமெரிக்காவில் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த டாக்டர் சசி ரஞ்சன் மற்றும் தபாயன் ஷகா தற்போது இந்தியா திரும்பியுள்ளனர். தாய்நாட்டின் சுகாதார அமைப்புக்கு உதவியும் பணியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். சாதாரண குழாய் நீரை கொரோனா வைரஸை கொல்லும் தன்மையுடையதாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். இதை இந்திய மருத்துவ கவுன்சில் ஆய்வு செய்து ஒப்புதல் அளித்துள்ளது. ரசாயனம் மற்றும் கதிர்வீச்சை பயன்படுத்தாமல் ஏர்லன்ஸ் மைனஸ் கொரோனா இண்டியோஸ் என்ற இந்த தொழில்நுட்பத்தால் கொரோனா பயங்கரத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என டாக்டர் சசி ரஞ்சன் மற்றும் தபாயன் ஷகா தெரிவித்துள்ளனர். நோய் தொற்று ஏற்பட்டு வீட்டில் தனிமையில் இருக்கும் நோயாளிகளுக்கு ஐவர்மெக்டின் ஒட்டுண்ணி எதிர்ப்பு மருந்தை இணை மருந்தாக பயன்படுத்தலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரஸ் தாக்கம் குறைவாக உள்ள நோயாளிகள் வீட்டில் தனிமையில் இருந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஐவர்மெக்டின் என்ற ஒட்டுண்ணி எதிர்ப்பு மருந்தை இணை மருந்தாக பயன்படுத்த மருத்துவர்கள் பரிந்துரை செய்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் இந்த மருந்து பயன்படுத்தப்பட்டதில் 48 மணி நேரத்தில் வைரஸ் சுமை 5000 மடங்கு குறைந்துவிட்டதாக ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இந்த மருந்தை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். மற்றவர்கள் அதன் அளவு குறித்து தொழில்முறை ஆலோசனையை எடுக்காமல் அதை உட்கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வரும் பாடகர் எஸ்பிபியின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் நலம் பெற வேண்டி திரைப்பட பிரபலங்களும் அவரது ரசிகர்களும் தொடர் பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் எஸ்பிபியின் உடல்நிலை சீராக உள்ளதாக அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் எம்ஜிஎம் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு மருத்துவர்களுடன் கலந்து ஆலோசித்து எஸ்பிபிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவருக்கு தொடர்ந்து எக்மோ உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை எக்காரணம் கொண்டும் ஒத்திவைக்க முடியாது என இந்திய மருத்துவ கவுன்சில் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் வேகம் அதிகரித்துள்ள சூழலில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஜேஇஇ, நீட் ஆகிய நுழைவுத் தேர்வுகளை ஒத்திவைக்க கோரி மாணவர்கள் சிலர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். கடந்த திங்கட்கிழமை இந்த மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இருப்பினும் தேர்வுகளை தள்ளி வைக்க வேண்டும் என்று மாணவர்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள் வாயிலாக கோரிக்கைகளை வைத்து வந்தனர். ஆனால் தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஜேஇஇ, நீட் ஆகிய தேர்வுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள தேதிகளில் நிச்சயம் நடைபெறும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. இதன் தொடர்ச்சியாக தற்போது இந்திய மருத்துவ கவுன்சிலும் நீட் தேர்வை ஒத்திவைக்க முடியாது என்று அறிவித்துள்ளது. இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் இந்திய மருத்துவ கவுன்சில் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் எக்காரணம் கொண்டும் இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வை ஒத்திவைக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவுக்கு வெளியே நீட் தேர்வு மையங்களை அமைக்க முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவால் அதிகம் தேடப்படும் நபர்களில் ஒருவரான மும்பை நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தானில் வசிப்பதை அந்நாடு முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நிதி தடுப்பு அமைப்பு பாகிஸ்தானை கிரே பட்டியலில் வைத்துள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கங்களுக்கு செல்லும் நிதியை தடுத்து நிறுத்தாவிடில் கருப்பு பட்டியலில் அந்நாடு வைக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது.
இதனால் சர்வதேச அளவில் பொருளாதார கட்டுப்பாடுகளை பாகிஸ்தான் எதிர்கொண்டுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சமீபத்தில் வெளியிட்ட புதிய பட்டியலுக்கு இணங்க பயங்கரவாத குழுக்களின் 88 தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை தடை செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. இதில் ஜமாத் உத் தவா, ஜெய்ஷ் இ முகமது, தாலிபான், அல் கொய்தா, ஹக்கானி குழு போன்ற முக்கிய பயங்கரவாத அமைப்புகளின் தலைவர்களுக்கு தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹஃபீஸ் சயீத், தாவூத் இப்ராஹிம் போன்றவர்கள் இவ்வமைப்புகளில் உள்ளனர். அவர்களின் அனைத்து அசைய மற்றும் அசையா சொத்துக்களையும் பறிமுதல் செய்யவும் அவர்களின் வங்கிக் கணக்குகளை முடக்கவும் உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் தாவூத் இப்ராஹிம் கராச்சியில் வசித்து வருவதையும் பாகிஸ்தான் முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளது. கடந்த 150 ஆண்டுகளில் இல்லாத அளவு அதிக இறப்பு எண்ணிக்கையை ஸ்வீடன் சந்தித்துள்ளது. ஸ்வீடன் நாட்டில் கடந்த 1869ஆம் ஆண்டு பஞ்சம் காரணமாக 55,431 பேர் மரணமடைந்தனர். அதன் பின்னர் நீண்ட 150 ஆண்டுகளுக்கு பின்னர் 2020இல் ஜனவரி முதல் ஜூன் வரையான முதல் 6 மாத காலத்தில் மட்டும் 51,405 பேர் இறந்துள்ளனர். அந்நாட்டில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை 4,500 பேர் மட்டுமே இறந்துள்ள நிலையில் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் கொரோனா காரணமாக இறப்பு எண்ணிக்கை 40% அதிகரித்துள்ளது. 1.3 கோடி மக்கள் தொகை கொண்ட ஸ்வீடன் நாட்டில் இறப்பு விகிதம் மிக அதிகமாகும். மற்ற ஐரோப்பிய நாடுகள் போன்று ஸ்வீடனில் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள ஊரடங்கு அமல்படுத்தப்படவில்லை. சமூக விலகலை பின்பற்றவும் மக்களுக்கு அறிவுறுத்தப்படவில்லை. மாஸ்க் அணியவும் கட்டாயப்படுத்தப்படவில்லை. பள்ளிகளும் மேல்நிலை பள்ளிகள், உணவகங்கள், கஃபேக்கள் மற்றும் கடைகள் என திறந்தே இருந்தன. ஐரோப்பிய நாடுகளை ஒப்பிடும்போது பொருளாதாரம் சிறப்பாக உள்ள போதிலும் உயிர்கள் அதிக அளவில் பலியாகியுள்ளன. ஊரடங்கு உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை அமலுக்கு கொண்டு வந்திருந்தால் ஸ்வீடனில் உயிரிழப்புகளை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கலாம் என்பதே அந்நாட்டு உயரதிகாரிகளின் கருத்தாக உள்ளது. தமிழகத்தில் இன்று தளர்வற்ற ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் நெல்லையில் நிலவும் சூழல் குறித்து நேரடியாக விவரிக்கிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் பேசுவோம். வணக்கம் செல்வராஜ், தற்போது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க? அந்த பகுதியில் இப்ப இருக்கிற சூழல் எப்படி இருக்கு? நிச்சயமாக கோபால், கொரோனா வைரஸ் தாக்கம் என்பது மிக அதிகரித்து கொண்டே வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் இதுவரை சுமார் 8,500க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த வாரங்களில் பார்த்திருந்தோம். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை என்பது முழு ஊரடங்கு உத்தரவு என்ற நிலையில் நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கடைகள் முற்றிலும் அடைக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்திலும் மிக குறைவாகவே காணப்படுகிறது. இருந்த போதிலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் தங்களுடைய இருசக்கர வாகனங்கள் வந்த வனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் நெல்லை மாநகர பகுதிகளில் சுமார் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் வாகன தணிக்கை என்பது ஈடுபட்டுள்ளார்கள் போலீஸ் காவலர்கள். மேலும் பலர் தங்களுடைய ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு தங்கள் வெளியே வரக்கூடிய நிகழ்ச்சிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை மாநகர பகுதியான நெல்லை டவுன், நாம் தற்போது இருப்பது நெல்லை டவுன் நெல்லையப்பர் கோவில் அருகே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். மேலும் பல்வேறு பகுதியிலும், குறிப்பாக திருநெல்வேலி மாநகர பகுதியிலான பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் காவலர்கள் தங்களுடைய வாகன சோதனை, ஏனென்றால் இன்று முழு ஊரடங்கு உத்தரவு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் வீட்டிலிருந்து வருவதற்கான காரணங்களை தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக பால் மற்றும் மருந்தகம் மட்டும்தான் செயல்படலாம் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் இன்று பல்வேறு இடங்களில் திருமண நிகழ்ச்சிக்கு செல்வதாக பலர் தெரிவித்து வருவதை நாம் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இதேபோல புறநகர் மாவட்டமான நாங்குநேரி, வள்ளியூர், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இன்று கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டுள்ளது. நெல்லை உள்ள நெல்லையப்பர் கோவில் சுவாமி சன்னதி சாலையில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இதில் பலர் தற்போது இன்று ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு உத்தரவு இருந்த போதிலும் பலர் தங்கள் வீடுகளில் இல்லாமல் இருசக்கர வாகனங்கள் அதிகமாக வருவதை நாம் நேரடியாகவே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் கடந்த சில தினங்களாகவே பல்வேறு பகுதியில் இந்த முழு ஊரடங்கு உத்தரவு கடைபிடிக்கப்படவில்லை என்பது நம்ம
உறுதியாக தெரிகிறது. மேலும் இதுபோல் நம்ம பல இடங்களில் நம்ம நேரடியாக பார்த்து கொண்டிருக்கோம். குறிப்பாக பல்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய பொதுமக்களை தங்களுடைய காவலர்கள் தடுத்து நிறுத்தி அவர்கள் செல்வதற்கான ஏதேனும் காரணம் உள்ளதா, இல்லையென்றால் இ பாஸ் உள்ளதா என்பது குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு வராங்க. பலர் தற்போது இன்று காலையிலிருந்தே சாராசாரையாக பொதுமக்கள் தங்கள் முழு ஊரடங்கு உத்தரவை மீறி சாலையில் வருவதை தான் நாம் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் அவர்களை உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது. ஏனென்றால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படக்கூடிய சூழ்நிலை தான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவு இருக்கிறோம். ஐயா, எங்கேருந்து வரீங்க? இன்னைக்கு முழு ஊரடங்கு உத்தரவு இருக்கும்போது இப்படி வரலாமா? தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாது. சரி, இப்போ இந்த முழு ஊரடங்கு உத்தரவு இருக்குது. இன்னைக்கு இப்படி இருசக்கர வாகனங்களை வரலாமா? வருமே சார், வீட்டுக்கு போகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு போகிறாங்க, பாலபாக்க நகர். ஆமாம். இல்லை, இன்னைக்கு முழு ஊரடங்கு உத்தரவு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? சார் எனக்கு தெரியலையே சார். நீங்கள் நேரடியாகவே கேட்டிருக்கலாம் கோபால். இந்த அளவுக்கு தற்போது முழு ஊரடங்கு உத்தரவு இருந்த போதிலும் தங்களுடைய வீட்டுக்கு செல்வதாக, ஏன்னா காலையில் வீட்டுக்கு செல்வதாக என பலர் தெரிவித்து வருகிறார்கள். பலர் தற்போது பல இடங்களுக்கு, ஏனென்றால் திருமண நிகழ்ச்சிக்கு செல்வதாகவும் பலர் தெரிவித்திருக்கிறார்கள். பலர் மருத்துவமனைக்கு செல்வதாகவும் தெரிவித்து கொண்டு போவதை நம்ம நேரடியாகவே பார்த்து கொண்டு இருக்கிறோம் கோபால். செல்வராஜ், பொதுவாக இந்த ஊரடங்கை பற்றின மக்களோட மனநிலை எப்படி இருக்குது? இந்த மாதிரியான ஊரடங்கு கொரோனா தடுக்கும்னு அவங்க நினைக்கிறாங்களா? அதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக கோபால். இந்த ஒரு நாள், ஏனென்றால் கடந்த 5-6 தினங்களாக முழு ஊரடங்கு உத்தரவு இல்லாத சூழ்நிலையில் இந்த ஒரு நாளில் மட்டும் முழு ஊரடங்கு உத்தரவின் மூலம் இந்த கொரோனாவை தடுக்க முடியுமா என்பது பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே கடந்த முறை காலையில் அதிகாலை 6 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரையே கடைகள் எல்லாம் செயல்பட்ட போது ஓரளவுக்கு இந்த கொரோனா கட்டுப்பாடு என்பது மிக குறைந்த வண்ணம் உள்ளது. ஆனால் தற்போது சராசரியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நாள்தோறும் சுமார் 150க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு தற்போது சூழ்நிலையாக நம்ம சராசரியாக 150 பேர் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். மேலும் பலி எண்ணிக்கையும் நாள்தோறும் 3 முதல் 7 பேர் பலியாகக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்த்து கொண்டு நிலைய இருக்கிறது. இருந்த போதிலும் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்னால் கொரோனா காலங்களில் தங்கள் வீடுகளை, ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது தங்கள் வீடுகளில் இருக்க வேண்டும், ஏனென்றால் முழு கட்டுப்பாடு என்பதன் மூலம் இந்த கொரோனா வைரஸை தாக்குதலை குறைப்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் பொதுமக்கள் மத்தியில் தான் தங்கள் விழிப்புணர்வு தேவை. பொதுமக்கள் மத்தியில் பல முறை இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய பிறகும் பொதுமக்கள் தங்களுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது முழு ஊரடங்கு உத்தரவை கடைபிடிக்காமல் சாலையில் திரிவதை தான் நாம் நேரடியாகவே பார்த்து கொண்டு இருக்கோம் கோபால். இனிவரும் நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காணலாம். கொரோனா தொற்று முன்னெச்சரிக்கை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாகராஜா கோவிலில் 500 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வரும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் வழிபாடு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று வரும் 25ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் நடைபெறும் ஆவணி திருவிழாவும் இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கன்னியாகுமரி மாவட்ட இந்து அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஊற்றாரங்கரை அருகே உள்ள கோடவாசலை கிராமத்தைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவிகளான ஆனந்தி, ராதிகா ஆகிய இருவரும் அதே பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் குளிக்கச் சென்றுள்ளனர். நீச்சல் தெரியாததால் இருவரும் ஒன்றன் பின் ஒன்றாக நீரில் மூழ்கியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கிராம மக்களின் உதவியுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு 2 சிறுமிகளையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அமிர்த விநாயகர் ஆலயத்தில் விநாயகருக்கு பால், பன்னீர், சந்தனம், மஞ்சள், தயிர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து தொடர்ந்து விநாயகருக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கொழுக்கட்டை, சுண்டல், சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் குறைவான பக்தர்களை கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
துபாயிலிருந்து அட்டை பெட்டியில் மறைத்து வைத்து கடத்தி வரப்பட்ட 78 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1.5 கிலோ தங்கத்தை சென்னை விமான நிலைய அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஊரடங்கு காரணமாக துபாயில் சிக்கி தவித்தவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டனர். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்தவரின் உடைமைகளை விமான நிலைய அதிகாரிகள் சோதனை செய்தபோது அட்டை பெட்டியில் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. மதுரையில் மது போதையில் நண்பர்களிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். மதுரை ஆரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் மாநகராட்சியின் கொரோனா தடுப்பு பணியில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் ஆரப்பாளையம் பகுதியில் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த போது தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது சக நண்பர்கள் பார்த்திபனை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் பெரிய கோவில் யானை வெள்ளி கொலுசு அணிவித்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வந்து பொதுமக்கள் வழிபாடு செய்தனர். அங்கு யானைக்கு அவல், பொரிக்கடலை, வெல்லம் உள்ளிட்ட பொருட்கள் உணவாக வழங்கப்பட்டன. தொடர்ந்து புத்தாடை அணிவித்து யானைக்கு கஜ பூஜை செய்யப்பட்டது. நிறைவாக யானைக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. சேலத்தில் பகல் பொழுதுகளில் வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மாலை பொழுதுகளில் நாள்தோறும் மழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அதிகாலை 3 மணி அளவில் அஸ்தம்பட்டி பழைய பேருந்து நிலையம், 5 ரோடு, அயோத்திகப்பட்டினம், சீலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்த தொடர் மழையின் காரணமாக நகரின் பல்வேறு சாலைகளில் மழைநீர் ஆறு போல காட்சியளிக்கிறது. இடைவிடாது கனமழையின் காரணமாக சேலம் மாநகர் முழுவதும் குளிர்ச்சி நிலவுகிறது. கேரள மாநிலம் மூணாறு அருகே உள்ள பாலப்பட்டி ஆதிவாசி குடியிருப்பில் பயிரிடப்பட்டிருந்த கேழ்வரகு தோட்ட காவலுக்கு சென்ற ஆதிவாசி பெண் சந்திரிகாவை அதே பகுதியைச் சேர்ந்த அவரது உறவினர் சாப்லி துப்பாக்கியால் சுட்டதில் அதே இடத்தில் அவர் பலியானார். சம்பவம் அறிந்த பாலப்பட்டி ஆதிவாசி குடியைச் சேர்ந்தவர்கள் சாப்லியை பிடித்து கட்டி வைத்து மறையூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதற்கான காரணங்கள் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு 2000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என பள்ளி ஆசிரியர்கள் வீடு வீடாக சென்று பிரச்சுரம் செய்து வருகின்றனர். இந்த பள்ளியில் துவக்கத்தில் சுமார் 3000 மாணவர்கள் படித்து வந்த நிலையில் தற்போது 360 மாணவர்கள் மட்டுமே படித்து வருகின்றனர். இதனால் மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கொரோனா பாதிப்பு காரணமாக விநாயகர் சதுர்த்தி விழாவை பொதுமக்கள் வீடுகளில் கொண்டாடி வருகின்றனர். பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு செய்ய தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இதனால் களிமண்ணால் ஆன பிள்ளையார் சிலைகளை வாங்கி வீடுகளில் வைத்து வழிபடுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், மணப்பாறை, துறையூர், முசிறி, லால்குடி, திருவெரும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தங்கள் இல்லங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து பூஜித்து வருகின்றனர். கைலாசா நாட்டிற்கான புதிய நாணயத்தை நித்யானந்தா வெளியிட்டுள்ளார். ஆட்கடத்தல், கொள்ளை வழக்கு, பாலியல் புகார் என பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய சுவாமி நித்யானந்தா கைலாசா என்ற நாட்டை உருவாக்கி வருகிறார். இந்நிலையில் கைலாசாவிற்கு புதிய தங்க நாணயத்தை நித்யானந்தா நேற்று வெளியிட்டார். 1/4 காசு முதல் 10 காசு வரை 5 வகையான தங்க நாணயங்களை அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த காசுகளை கொண்டு உலகின் 56 இந்து நாடுகளோடு வர்த்தகம் செய்ய உள்ளதாகவும் நித்யானந்தா குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து விரைவில் கைலாசா நாட்டிற்கான பாஸ்போர்ட் குறித்த அறிவிப்பும் வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது. ரஃபேல் போர் விமானம் விவகாரத்தில் இந்திய கஜானாவிலிருந்து பணம் திருடப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் டாசல்ஸ் அவியேஷன் நிறுவனத்திடமிருந்து இந்திய விமானப்படைக்கு ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க மத்தியில் பாரதிய ஜனதா அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டதில் ஊழல் நடந்திருப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி ஏற்கனவே குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மத்திய கணக்கு தணிக்கை அதிகாரியின் தணிக்கை அறிக்கையில் ரஃபேல் ஒப்பந்த விவகாரம் பற்றிய தகவல் எதுவும் இடம்பெறவில்லை என்றும் அது பற்றி தகவல்களை இராணுவ அமைச்சகம் வழங்க மறுத்துவிட்டதாகவும் பத்திரிகையில் வெளியான செய்தியை இணைத்து ராகுல் காந்தி ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார்.
ரஃபேல் விவகாரத்தில் இந்திய கஜானாவிலிருந்து பணம் திருடப்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அத்துடன் மகாத்மா காந்தியின் உண்மை ஒன்று பாதைகள் பல என்ற வாசகத்தையும் திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். மவுண்ட் கைலாஷ் பகுதியில் சீனா ராணுவ தளவாடங்களை குவித்து வருகிறது. ஏப்ரல் மாதம் துவங்கிய இந்த வேலைகள் இப்போது முடிந்துள்ளதாக தெரிகிறது. இதற்கு ஆதாரமாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவுடனான எல்லைப் பகுதியில் பலவிதமான ராணுவ அத்துமீறல் நடவடிக்கைகளை அண்மை காலமாக சீனா மேற்கொண்டு வருகிறது. லடாக் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட மோதல் மற்றும் உயிரிழப்புகளை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றம் இன்னும் தணியாமல்தான் உள்ளது. மேலும் கைலாய மலை அருகே தரையிலிருந்து வானில் பறந்து தாக்கும் ஏவுகணைகளை சீனா நிறுத்தியுள்ளதாக தகவல் ஏற்கனவே வெளியானது. இந்நிலையில் கைலாய மற்றும் மானசரோவர் பகுதிகளை செயற்கைக்கோள் மூலம் பார்க்கும்போது அப்பகுதி ஏதோ போர் ஏற்பட்ட பகுதி போல் காட்சி தருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் மதம் சார்ந்த வழிபாட்டு பகுதியை சீனா அவமரியாதை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. தெற்கு சூடானில் சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானதில் 17 பேர் பலியானார்கள். தலைநகர் ஜூபாவிற்கு அருகில் உள்ள விமான நிலையத்திலிருந்து தென்மேற்கு ஏவியேஷனுக்கு AN-26 என்ற விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கீழே விழுந்து தீப்பிடித்தது. இந்த சம்பவத்தில் 15 பயணிகள் மற்றும் 2 பணியாளர்கள் என மொத்தம் 17 பேர் பலியானார்கள். மற்றொரு நபர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். விமான நிலைய இயக்குனர் குர்கோவால் விமான விபத்தை உறுதிப்படுத்தினார். ஆனால் இறப்பு எண்ணிக்கை குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. தன்னார்வ தொண்டு நிறுவன ஊழியர்களுக்கு சம்பளம், உணவு, வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் ஆகியவற்றை விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. விமானம் தீப்பிடித்துக் கொண்டிருந்த போது அதில் இருந்த பணத்தை அப்பகுதியினர் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. ஊரடங்கு தளர்வுகள் அமலில் உள்ள நிலையில் மாநிலம் விட்டு மாநிலம் செல்லவும் மாநிலத்திற்குள் பயணம் செய்யவும் இனி எந்த தடையும் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் நாடு முழுவதும் தொடர்ந்து தீவிரமாக பரவி வருவதால் இம்மாத கடைசி வரை நாடு முழுவதும் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் உள்ளது. இதன் காரணமாக மாநிலம் விட்டு மாநிலம் செல்லவும் மாநிலத்திற்குள் வேறு மாவட்டங்களுக்கு செல்லவும் இ-பாஸ் தேவை என அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாநிலம் விட்டு மாநிலம் செல்லவும் மாநிலத்திற்குள் மக்கள் பயணம் செய்யவும் சரக்குகளை கொண்டு செல்லவும் இனி எந்த தடையும் இல்லை என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளதாக மத்திய அரசு உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாநிலங்களுக்கு இடையில் மற்றும் மாநிலங்களுக்குள் தனிநபர் மற்றும் சரக்கு போக்குவரத்து ஆகியவற்றை மாநில அரசுகள் தடையோ அல்லது கட்டுப்பாடுகளையோ விதிக்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரை அடுத்த உடுமலையில் சந்தன மர கடத்தலை காட்டிக் கொடுத்ததால் இளம்பெண்ணை ஒரு கும்பல் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது. தப்பி ஓடிய அந்த கும்பலை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருப்பூரை அடுத்த உடுமலை அருகே தமிழக கேரள எல்லையான மறையூர் கிராமத்தில் காளியப்பன் என்பவர் சந்தன மரங்களை வெட்டி கடத்தியதாக கூறப்படுகிறது. இதை பார்த்த அவருடைய உறவுக்கார பெண் சந்திரிகா என்பவர் காவல்துறையினர் தகவல் கொடுத்துள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த காளியப்பன் உட்பட 3 பேர் சந்திரிகா வீட்டிற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரம் அடைந்த காளியப்பன் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து சந்திரிகாவை சரமாரியாக சுட்டதில் உடலில் குண்டுகள் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து உயிரிழந்தார். ഞങ്ങളെ വെടിവെക്കാൻ വേണ്ടിയാണ് അവർ വന്നത്. വന്ന് നോക്കുമ്പോൾ ഞങ്ങളെ ആരും കിട്ടാത്തതിൻ്റെ പേരിലാണ് അവർ ഈ പെണ്ണെ വന്ന് അവർ വെടിവെച്ചത്. പിന്നെ പെണ്ണെടുത്ത് അവർ ചോദിച്ചു ആ വാച്ചർമാർ എവിടെ പോയെന്ന് ചോദിക്കുമ്പോൾ ആ പെണ്ണ് പറഞ്ഞ് ഞങ്ങൾ വാച്ചർമാരെ കണ്ടില്ല, ഞങ്ങൾക്ക് അറിയത്തില്ല, നിങ്ങൾ മിണ്ടാതെ പൊക്കോ എന്ന് മാത്രം ആ മരിച്ച പെണ്ണ് പറഞ്ഞു. അതിൻ്റെ പേരിലാണ് തോക്ക് ചൂണ്ടിയെന്നാണ് തൊട്ടടുത്ത് വന്ന പെണ്ണുങ്ങൾ എല്ലാവരും കൂടി மொழி അങ്ങനെ പറഞ്ഞത്. துப்பாக்கி சத்தம் கேட்டு அருகில் இருந்த மலைவாழ் மக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அப்போது அங்கிருந்து தப்பியோட முயன்ற காளியப்பன் உட்பட 3 பேரை மலைவாழ் மக்கள் 3 பேரையும் பிடித்து மரத்தில் கட்டி வைத்தனர். பின்னர் அங்கு வந்த போலீசார் சந்திரிகாவின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மக்கள் பிடித்து வைத்திருந்த 3 பேரையும் கைது செய்தனர். പാണപ്പെട്ടിക്കുടിയിലെ ചന്ദ്രിക എന്നൊരു ലേഡി വെടിയേറ്റ നിലയിൽ കാണപ്പെട്ടു എന്നൊരു ഇൻഫർമേഷൻ പോലീസ് സ്റ്റേഷൻ ലഭിക്കുകയും അതിന് പ്രകാരം നമ്മൾ പോലീസ് പാർട്ടി ഈ മണ്ണന്തറ
ഫോറസ്റ്റ് സ്റ്റേഷൻ്റെ അടുത്തു നിന്നും ഏകദേശം 8 കിലോമീറ്ററോളം ദൂരം വനത്തിലൂടെ യാത്ര ചെയ്താണ് നമ്മൾ സംഭവ സ്ഥലത്തെത്തിയത്. ബാക്കി നടപടികളെല്ലാം പൂർത്തീകരിച്ചിപ്പോൾ വന്നിട്ടേ ഉള്ളൂ. ഇന്ന് ബാക്കി നടപടികൾ പോസ്റ്റ്മോർട്ടം പരിപാടികളൊക്കെ നാളെ കോവിഡ് ടെസ്റ്റ് മറ്റ് അതിൻ്റെ പ്രോട്ടോകോൾ അനുസരിച്ച് കാര്യങ്ങൾ നടക്കും. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து காணுங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.